ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் லாங் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக நல்ல ஒரு vlog பார்க்கலாமா? ஸோ இந்த vlog வந்து யூஏ நேஷ்னல் ஹாலிடேஸ் டைமில் எடுத்த vlog தான். One ribbon and then 6 sprays. No. யூஏ நேஷ்னல் டே வந்தாலே பசங்களுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஜாலி. ஏன்னா அந்த ஸ்ப்ரேலாம் அடிக்கிறது வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து சுஹேரா வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கிளாஸ்மேட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. இங்கே கூட வந்து அவள் வரல. ஸோ ஆஃப்டர்நூனே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேலாம் பேக் பண்ணிவிட்டு அவள் வந்து கிளம்பிட்டா. ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஆரிஸுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டான். நேஷ்னல் டே ஹாலிடேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸ் தான் வந்து ஸ்கூல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வின்டர் ஹாலிடேஸும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ரொம்ப நாள் கேப் விட்டாலும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் எல்லாமே மறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பான்சு கிளாஸில் தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பான்சு கிளாஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா இவர் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர். இவர் ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ் தான் வந்து இந்த கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதோட கிட்ஸ் மேக்ஸில் எந்த லெவலில் இருந்தாலுமே சரி நீங்கள் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். And I will be taking your session today, okay? Okay. My favorite color is blue. So now tell me, which is your favorite subject? English. English is your favorite subject. Wow, so I'm sure you love to hear a lot of stories. மேக்ஸ் செஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக இல்லாமல் ரொம்ப லைவ்லியாக ஃபன்னாக தான் வந்து கொண்டு போவாங்க கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி. ஸோ கிட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்திங்கன்னா இந்த செஷன் அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈஸியாகவும் பார்த்திங்கன்னா நல்லா புரியும். ஆர்எஸ் யூஸ்வலி எந்த கிளாஸுமே ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து அட்டன் பண்ணவே மாட்டேன். பட் பான்ஸு வந்து அவனோட ஃபேவரட். ஏன்னா டீச்சர்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்கிறதால அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். டீச்சர்ஸுமே கிட்ஸை பார்த்திங்கன்னா நல்லாவே மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா மேக்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட் வரும். Can you tell me from left to right, how will we begin? Okay? So 50 plus 5 is? 55. Very good, awesome. பான்ஸில் அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே லெஃப்ட் டு ரைட் மெத்தட் கால்குலேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதால அவங்களால எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாகவே வந்து சால்வ் பண்ண முடியும். நீங்களும் உங்கள் கிட்ஸ் இந்த பான்ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரீ ட்ரையல் கிளாஸுமே இருக்குது. So I had a lot of fun watching you do this amazingly, right, Aris? It makes the calculations fun, right? Yeah. Will you keep using this method after this session as well? Yeah. Amazing, Aris. That's really great. Had some fun or not, Aris? I had a fun. All right, amazing. So even I had a lot of fun. You were very interactive and you learned the method really well. Right, Aris? Yes? Okay. Great. Amazing. Have a good day ahead, Aris. Thank you so much. Bye. Have a great day. Bye. பாய். Bye. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஆரிஸ் இப்போ எங்கே ரெடி ஆகிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷ்னல் டே இல்லையா. ஸோ ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் வந்து கூப்பிட்டு போகிறோம். நேஷ்னல் டேக்காகவே இந்த கந்தூரா ட்ரெஸ் தான் அவனுக்கு போய் வாங்கிட்டு வந்தோம் நேற்று மதினா சாயத்தில். ஸோ போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வெக்கப்பட்டுட்டு அப்படியே அவனை ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் போட வச்சிட்டோம். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அவனுக்கு, மாஷால்லா. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க எவ்வளோ க்ரௌடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கார்னிஷ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரௌடடாக தான் இருக்கும். இப்போ வின்டர்லேயே ரொம்ப சீக்கிரமாகவே இருட்டிடுது. ஸோ நாங்களும் ஈவினிங் ஒரு டீ குடிச்சிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். அரேஸ் என்னது இவ்வளோ பெரிய மூட்டை? ஆரிஸ் என்னது அது பேக்கில்? ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனா தான் நான் அந்த கார்னிஷ் ரோடுக்குள்ளே வந்து போக முடியும். இல்லைனா வந்து போலீஸ் வந்து திரும்ப வேறு ரோடுக்கு வந்து போக சொல்லிடுவாங்க. அபுதாபியில் எவ்வளோ க்ரௌடு இருக்குது பார்த்தீங்களா. யூஏ நேஷ்னல் டேனாலே அபுதாபி தான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இதுதான் கேபிட்டல் இல்லையா. எங்களுக்கு கார்னிஷ் ரோடு வந்து எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட தான். பட் எங்களுக்கு அங்கே போகிறதுக்கே ஒரு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா ரோடு ஃபுல்லாக அவ்வளோ க்ரௌடு, டிராஃபிக்கும் கூட. நேஷ்னல் டே ஹாலிடேஸில் நிறைய பேர் வந்து நிறைய பிளான் பண்ணிவிட்டு வெளியிலலாம் போவாங்க. பட் நாங்கள் வந்து அபுதாபியில் தான் என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா அபுதாபி தான் ரொம்ப ஸ்பெஷல்ன்றதால நேஷ்னல் டே வந்து அபுதாபியில் மிஸ் பண்ணவே மாட்டோம். பட் நியூ இயர்க்கு வந்து யூஸ்வலாக துபாய் போயிடுவோம் எப்படியாச்சும். பட் நேஷ்னல் டே வந்து எப்பயுமே அபுதாபி தான். கார்னிஷில் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இது. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் தானே இந்த மாதிரி அலோவ் பண்ணுவாங்க.
See this boy, how is he eating? See, like you, man. This boy, really. Oh my God. இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அவ்வளோ நிறைய பாட்டில்ஸு. அது எப்படி தான் அடுத்த நாள் வந்து க்ளீன் பண்ணாங்கன்னு தெரியல. அவ்வளோ நிறைய இருந்துச்சு. போலீஸால் அங்கே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கண்ணு முன்னாடி போலீஸே பார்த்திங்கன்னா நிறைய பசங்கள்கிட்ட வந்து அந்த பேக் அந்த பாட்டில்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியலாங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்க தான். விடவே இல்லை. அந்த டோர் கூட ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அடிக்க பார்க்குறாங்க. அந்த ரொம்ப சின்ன பசங்க கூட பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்க அதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆரிஸை விட ரொம்ப குட்டி பசங்க தனியாக அந்த பேக்கில் அந்த ஸ்ப்ரே வச்சுட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 9 o'clock ஆகும்போது இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து நடக்கும். ஸோ நான் காரை விட்டு நான் கீழே இறங்கிட்டேன் ஆரிஸை கூப்பிட்டுட்டு. செம்மையாக இருந்துச்சு ஃபயர் ஒர்க்ஸு. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்க்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபயர் ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த க்ரௌடு வந்து கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த காரே பார்த்திங்கன்னா நல்லா மூவ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. சுஹேரா தான் பார்த்திங்கன்னா எங்கள் கூட மிஸ் பண்ணிட்டா. ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்த்தாலும் கூட தெரியல. ஏன்னா அவள் கார்னிஷில் தான் இருந்தால். பட் நாங்கள் ஒரு இடத்துல அவள் ஒரு இடத்துல மீட்டே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து கூட்டம். இங்கே காரும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மூவ் ஆகாது. அவளுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்ப்ரேலாம் அடித்ததால் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாகி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு அவள் ரிட்டர்ன் ஆகிட்டா. எங்களோட நேஷ்னல் டே இப்படி தான் போச்சு. நேஷ்னல் டே ஹாலிடேஸில் எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஜுர்பியான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் மந்தி மாதிரி எமனியோட ஸ்பெஷல் டிஷ் தான் ஜுர்பியான் ரைஸ். ஆனால் மந்தி மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்காது. நம்மளோட பிரியாணி மாதிரி தான் இதுவுமே இருக்கும். இந்த டிஷ்க்கு கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் நிறைய தேவைப்படும். நான் ஒரு 4 ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். ஒரு 1/2 kg பாஸ்மதி ரைஸும் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல 1 கப் அளவுக்கு நான் தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்லா ஆனதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இப்போது பாதி அளவு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போகிறோம். ப்ரௌனோட புது மிக்ஸி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். முக்கியமாக வந்து இது வீடியோக்காக தான் வந்து வாங்கினேன். ஏன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே நம்ம என்ன அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. வீடியோக்கும் பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இது வாங்கினேன். டோட்டலி 3 ஜார் வரும். இதுதான் பெரிய கிளாஸ் ஜார். இதில் வந்து நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அரைச்சிக்கலாம். அடுத்தது இந்த சின்ன ஜார் வந்து பிளாஸ்டிக் ஜார் தான். இதில் வந்து நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து சாப் பண்ணிக்கலாம். இப்போ கார்லிக்லாம் போட்டிங்கன்னா நல்லா சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி வந்துடும். இந்த மாதிரி ஆனியன், குக்கும்பர் எது வேணாலும் நம்ம வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூ செகண்ட்ஸ்லேயே சூப்பராக சாப் ஆகி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இது இருக்கிறதால. அடுத்தது வந்து இது வந்து ட்ரை கிரைண்டர். நம்ம மசாலா ஏதாவது வந்து அரைச்சிக்கலாம். பெப்பரு, சீரகம் அதெல்லாம் வந்து நம்ம ட்ரையாக பவுட்ரு பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப பவுட்ரு ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் குறன்னு தான் இருக்குது. இப்போ ஜுர்பியான் ரைஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து தேவைப்படும். அதுக்கு தான் வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஃபுல் சிக்கன் வாங்கி இதுவும் நான் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். அடுத்தது நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் பவுடர் அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அரபிக் ஸ்பைஸும் சேர்க்கணும். நம்மளோட தேசம் மந்தி மசாலா தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். பேனில் கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லா ஸ்பைசஸும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட தேசம் மந்தி மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எங்களோட வெப்சைட் desamfoods.com நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப்
நம்பர்லேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட், அந்த தயிரும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து அரைச்சி வச்சிருந்தோம்லையே, இப்போ அந்த பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் ஊற்றிருக்கேன். அதுலேயே வந்து சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 15 to 20 minutes இது நல்லா குக் ஆகட்டும். இப்போது ஒரு பிஞ்ச் சாஃப்ரான் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ அரிசி வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துலேருந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பே லீஃப் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு கறிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 minutes வந்து பாயில் பண்ணிக்கோங்க. 70 to 80% வந்து குக் ஆனால் போதும். இப்போ சிக்கனில் இந்த அளவுக்கு நல்லா கிரேவி இருக்கணும். இப்போ மீதி இருக்கிற ஃப்ரைட் ஆனியன்ஸும் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். சிக்கனும் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியும் வந்து வடிச்சிட்டு இதிலேருந்து மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம 2 லேயராக வந்து சேர்க்க போகிறோம். பாதி சிக்கன் அந்த மசாலாவோட ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்க மசாலாவில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ரைஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப வந்து சிக்கன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே திரும்ப ஒரு லேயர் ரைஸ். இப்போ ஃபைனலாக இதுக்கு மேலே நம்ம ஊற வச்சுருந்தா அந்த சாஃப்ரான் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன்ஸ். இதுக்கு மேலே ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ இதை தம் போட்டுடலாம். அடியில் பழைய தோசைக்கல் வச்சுட்டு மேலே நல்லா வெயிட்டான பாத்திரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 10 minutes லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தம் போட்டுருங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா ஜுர்பியான் ரைஸ். இது வந்து நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். மஸ்ட் ட்ரை. ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இது கூட ரைத்தா தான் வச்சுருக்கேன். நீங்கள் மந்தி சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். அடியில் வந்து இந்த மசாலாலாம் நல்லா எடுத்து விடுங்க. இதில் உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கதால நான் கூட நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தேசம் ஃபுட்ஸில் ஷாப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நல்ல ஃபுட் கண்டென்ட் வீடியோஸ், வ்ளாக்ஸ்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.